பாருங்க, திடீர்னு குறைவுபட்டு இவர்கள் கைவிடப்படுகிறார்கள். கைவிடப்பட்ட உடனே இவர்களுக்கு புத்தி வருது. ஐயோ, நாம எவ்வளோ செய்தி கேட்டோம், ஆனா நாம சத்தியத்தை கேட்டுக்கிட்டு நம்ம திருந்தலையே. நம்ம போதகர் எவ்வளவு கடினமா பேசினாரு, அவர் கடினமா பேசினதுனால நாம அந்த சர்ச்சையை விட்டுட்டு நாம் வேற ஒரு சர்ச்சைக்கு போயிட்டனே, அங்கே ஒரு சத்தியத்தை கேட்க முடியாம போயிடுச்சு. ஆகவே நான் கைவிடப்பட்ட நிலைமையில நான் மாறிட்டேன். எவ்வளோ சொன்னாரு, பைபிளை படி பைபிளை படின்னு சொன்னாரு, ஆனா நான் பைபிள் படிக்காம விட்டுட்டேன். ஜெபம் பண்ணு சொன்னாரு, ஆனா நான் ஜெபிக்காம விட்டுட்டேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு ஜெபம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆனதுனால இன்றைக்கு நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி புத்தி வருது பத்தியா. அவங்க தான் புத்தி உள்ள கண்ணிங்க. புத்தி வந்தா மாத்திரம் போதாது. அந்த 3 வருஷ உபத்திரவ காலத்துல